இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் உங்களை வாழ்த்துகிறோம். இந்த நல்ல நாளிலே ஆண்டவருடைய வார்த்தையை நாம் பார்க்கலாம். சங்கீதம் 34ஆம் அதிகாரம் 10ஆம் வசனம். கர்த்தரை தேடுகிறவர்களுக்கோ ஒரு நன்மை குறைபடாது. பிரியமானவர்களே, இந்த காலை வேளையில ஆண்டவர் உங்களோட பேசுகிற வார்த்தையை நாம் பார்க்கலாம். இன்றைக்கு ஆண்டவரை முழுமையாக தேடுகிற உங்களுக்கு ஒரு குறைபடாது என்று வேதம் சொல்லுகிறது. இன்றைக்கு குறை உள்ளவர்களாக நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். நம்முடைய வாழ்க்கையில் அநேக காரியங்கள் குறைவாக இருக்கிறதை நாம் பார்க்கிறோம். பிரியமானவர்களே, இன்றைக்கு ஒரு குடும்ப வாழ்க்கையா இருக்கலாம், நம்முடைய சமாதானத்தில் குறைவுபட்டு இருக்கிறோம், சந்தோஷத்தில் குறைவுபட்டு இருக்கிறோம். ஆனால் வேதம் சொல்லுகிறது, ஆண்டவரை தேடுகிறவர்களுக்கோ ஒரு நன்மை குறைபடாது என்று வேதம் சொல்லுகிறது. பிரியமானவர்களே, இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையில் ஆண்டவரை முழுமையாக தேடுகிறோமா? ஒரு நாள் ஆண்டவரை நாம் தேடுகிறோம், அடுத்த ஆண்டவர்கிட்ட நம்ம சொல்லுவோம், ஏசப்பா ஒவ்வொரு நாளும் உம்மை நாங்கள் தேடுவோம், வேதத்தை நாங்கள் தியானிப்போம், படிப்போம் என்று சொல்லுகிறதை நாம் பார்க்கிறோம். ஆனால் நம்முடைய வாழ்க்கையில் அப்படிப்பட்ட காரியங்களை செய்கிறது இல்லை. இன்றைக்கு குறையோடு தான் நாம் வாழ்ந்திருக்கிறோம். எவைகளில் நாம் குறைவுபட்டு இருக்கிறோம் என்று நாம் நிதானிக்க வேண்டும். பிரியமானவர்களே, ஆண்டவர் மாத்திரம்தான் நமக்கு உதவி செய்ய முடியும். ஆண்டவர் மாத்திரம்தான் நம்முடைய எல்லா தேவைகளை சந்திக்க முடியும். ஆண்டவர் மாத்திரம்தான் நமக்கு எல்லாவற்றையும் பதில் கொடுக்க முடியும் என்று வேதம் சொல்லுகிறது. பிரியமானவர்களே, இன்றைக்கு தேவனாகிய கர்த்தர் நம்முடைய எல்லா தேவைகளை சந்திக்கிற தேவனாய் இருக்கிறார். இன்றைக்கு என்ன துக்கமாய் இருந்தாலும், என்ன வேதனையாய் இருந்தாலும், என்ன பாடாய் இருந்தாலும் ஆண்டவருடைய சமூகத்தில் முழுமையாக ஒப்புவித்து விட்டு நம் ஆண்டவரை தேட வேண்டும் என்று வேதம் சொல்லுகிறது. பிரியமானவர்களே, அவர் தாங்க இந்த உலகத்துல யாருமே நமக்கு உதவி செய்ய முடியாது, யாருமே நமக்கு சமாதானத்தை தர முடியாது, யாருக்கிட்டையும் நமக்கு நிம்மதி வராது. ஏசப்பா கிட்ட மட்டும் தாங்க நிம்மதி கிடைக்கும். ஏசப்பா கிட்ட போய் நீங்க சொல்லும் போது ஒவ்வொரு உங்க துக்கத்தை நீங்க யாருக்கிட்டையும் சொல்ல தேவை இல்லை. நீங்க நம்பினவங்க உங்களை கைவிட்டுடலாம், உங்களை நம்பி ஓடுகிற ஜனங்கள் உங்களை நீங்கள் அடைந்திருக்கலாம். ஆனால் ஏமாற்றம் அடைகிற ஜனங்களை நோக்கி நம்பி ஓடிக்கொண்டு இருக்கலாம். ஆனால் நீ நன்மைகளை பெற்றுக்கொள்ள முடியாது. தேவனை நோக்கி பார், தேவனுடைய சமூகத்துல நின்று கேளுங்க, தேவனுடைய சமூகத்தை உங்க துக்கத்தை எல்லாம் ஒப்பு கொடுங்க, உங்க வேதனையெல்லாம் ஒப்பு கொடுங்க, உங்க எல்லாவற்றையும் ஒப்பு கொடுத்து விட்டு விடுங்க. ஆண்டவர் உங்களுக்கு உதவி செய்வார், ஒரு குறைபடாதபடி நடத்துவார், உங்கள் காரியங்களை ஆண்டவர் பொறுப்பெடுத்துக் கொள்ளுவார். பிரியமானவர்களே, இன்றைக்கு எத்தனையோ வேதனையோடு நீங்கள் காணப்படலாம், எத்தனையோ குறையோட காணப்படலாம், எல்லாம் இருக்கு, ஆனா எனக்கு இந்த தேவை நிமித்தமாக நான் பாடுபட்டு கொண்டு இருக்கிறேன், இந்த பணத்தின் நிமித்தமாக நான் சிக்கி ஒவ்வொரு நாளும் வேதனையை நான் அடைந்து கொண்டு இருக்கிறேன். யார் எனக்கு உதவி செய்வார்கள்? இந்த மனுஷன் எனக்கு உதவி செய்வார்களா? இந்த மனுஷி எனக்கு உதவி செய்வார்களா என்று எண்ணி வேதனையோட காணப்படலாம். பிரியமானவர்களே, நீங்கள் மற்றவர்களுக்கு உதவி செய்திருக்கலாம், ஆனால் அவர்கள் உங்களை குறித்து மற்றவரிடத்தில் தேவையில்லாத பேச்சுகளை பேசி உங்களை துக்கப்படுத்தி இருக்கலாம். ஆனால் இன்றைக்கு அவையெல்லாம் விட்டு விட்டு எல்லாம் தேவ சமூகத்தில் ஒப்பு கொடுங்க. ஆண்டவரை தேடுகிறவர்களுக்கோ ஒரு நன்மை குறைபடாது என்று வேதம் சொல்லுகிறது. நீங்களும் நானும் எந்த மனுஷனை நம்பி ஓடிக்கொண்டிருக்கிறோம்? இன்றைக்கு ஒப்பு கொடுக்கும் போது ஆண்டவரை மாத்திரம் பிடித்து, ஆண்டவரே எல்லாவற்றையும் உங்க சமூகத்துல ஒப்பு கொடுக்கிறோம், நீர் யுத்தம் பண்ணுங்க ஆண்டவரே என்று கேளுங்க. ஏசப்பா யுத்தம் பண்ணுவார். மனிதர்கள் உங்களுக்கு உதவி செய்ய முடியாது, கர்த்தரோ உங்களுக்கு யுத்தம் பண்ணுவார், கர்த்தரோ உங்களை விடுதலையாக்குவார், கர்த்தரோ நன்மைகளை செய்வார், உங்கள் வாழ்க்கையை மாற்றுவார். அவர் மாத்திரம் தான் உங்கள் வாழ்க்கையை மாற்ற முடியும், அவர் மாத்திரம் தான் உங்களை உருவாக்க முடியும், அவர் மாத்திரம் தான் உங்களுக்கு உதவி செய்ய முடியும். பிரியமானவர்களே, என் ஆண்டவர் மாத்திரம்தான் உங்கள் சூழ்நிலைகளை மாற்ற முடியும். என் ஆண்டவரை உண்மையோடு தேடும் போது உங்களுக்கு குறைபடாது என்று வேதம் சொல்லுகிறது. இன்றைக்கு உங்க வாழ்க்கை
நாட்களிலே என்னென்ன காரியத்தில் குறைவோட இருக்கீங்களோ இன்னும் ஆண்டவரோட நெருங்குங்க, இன்னும் ஆண்டவர்கிட்ட ஒப்பு கொடுத்து போங்க, ஆண்டவர்கிட்ட இன்னும் பிடித்து கொள்ளுங்க, இன்னும் நெருக்கமா மாறுங்க. ஆண்டவர் உங்களுக்கு உதவி செய்வார். ஆண்டவரிடத்தை கேளுங்க. ஏசப்பா, என்னால ஜெபிக்க முடியல, நான் மனுஷனை நோக்கி என் கால்கள் ஓடுது, இந்த மனுஷன் கிட்ட போய் என் பிரச்சனைய சொன்னா எனக்கு லேசா இருக்கு என்று சொல்லாதீங்க. ஓ, இன்றைக்கு உங்கள் வாழ்க்கையில் அப்படிப்பட்ட காரியங்கள் இருந்தால் நீங்கள் ஏமாற்றத்தை அடைவீர்கள். எந்த மனுஷனையும் நம்பாதீங்க, எந்த மனுஷியும் நீங்க நம்பாதீங்க. ஏசப்பா மாத்திரம் நம்புங்க. அவரு மாத்திரம் தான் உங்க சூழ்நிலையை மாற்ற முடியும். அவரு மாத்திரம் தான் உங்க கண்ணீரை மாற்ற முடியும். அவர் மாத்திரம் தான் உங்க பண பிரச்சனையில் அதுல இருந்து வெளியே வர முடியும். ஆண்டவரால் மாத்திரம் தான் உங்களுக்கு இறக்க பாராட்டு கிடைக்கும். பிரியமானவர்களே, எந்த மனுஷனும் உனக்கு உதவி செய்ய முடியாது. எந்த மனுஷனை நம்பி ஓடினால் நீ ஏமாற்றத்தை தான் உன் வாழ்க்கையில் சந்திப்பாய். ஆண்டவரை தேடுகிற ஒருவனுக்கு ஒரு நன்மை கூட குறைபடாது என்று வேதம் சொல்லுகிறது. பிரியமானவர்களே, இன்றைக்கு மனுஷன் நம்பதெல்லாம் போதும், ஆண்டவரை நம்புங்க. ஒரு குறைவு இல்லாதபடி ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிப்பார். நாம் ஜெபிக்கலாம். பரலோகத்தில் வாசமாயிருக்கிற அன்பின் பிதாவே, அப்பா, உமக்கு நன்றி செலுத்துகிறோம். அப்பா, நீர் இந்த வார்த்தையின் மூலமாக எங்களோட பேசியிருக்கீங்க ராஜா. உமக்கு நன்றி ஆண்டவரே. இன்றைக்கு வேதனையோட, கண்ணீரோட, பாடோட ஆண்டவர் இந்த காரியம் நடக்கவில்லையே என்று ஆண்டவர் வேதனையோட, ஏக்கத்தோட இருக்கிறவர்களுக்கு கர்த்தர் ஒரு அற்புதங்களை செய்யுங்க அப்பா. எல்லா தடைகளை மாற்றுங்க ஆண்டவரே. ஏசப்பா, மனித கண்களை தயவு ஆராட்டுவீராக ராஜா. இந்த நாளிலே முழுமையாக ஒப்பு கொடுக்கிறோம். எல்லா தேவைகளை சந்திங்க. இந்த மாதம் முழுவதுமாக தேவைகளை சந்தித்து பாதுகாத்து கொள்ளுங்க அப்பா. எல்லா பலவீனத்துக்கும், எல்லா பொல்லாப்புக்கும் கர்த்தாவே விலக்கி சமாதானத்தை கட்டளிடுவீராகப்பா. ஜெபாவிய ஊற்றுவீராக. இயேசுவின் நாமத்தில் வேண்டுகிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமேன். கர்த்தர் தாமே உங்களை ஆசிர்வதிப்பாராக. ஆமேன்.